வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூன்றாம் பருவம் தொகுத்தறி மதிப்பீடு கணக்கு பாடம் 5ஆம் வகுப்பு. இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் எதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி, சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி என்பது 4 எனில் எஃப்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் 6. அடுத்து அதில் கீழே பாருங்கள், NO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14, 15 எனில் ON இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 15, 14 ஆவண்ணா. மூன்றாவது DO 19 எனில் GO என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் 22. ACE என்ற சொல்லை குறிக்கும் எண்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க, ஆனால் இதான் பொருத்தமானது. 5வது கேள்வி 16, 5, 14 இந்த எண்கள் குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ENR இருக்கு பாருங்க, பெண், இதான் அதுக்கு குறிக்கக்கூடிய சொல். விடை காண்க. கூட்டல் ஃபஸ்ட்டு இருக்குது, 175 கூட்டல் 25 1/1 எழுதி அப்படியே கூட்டி போட்டுக்க வேண்டியதான். ஆன்சர் 200. பக்கத்தில் அடுத்தது 3 எண்கள் கொடுத்துருக்காங்க, 3ஐயும் கூட்டி போட சொல்லியிருக்காங்க. நாம் கூட்டி போட்டிருக்கோம். அருள் 275க்கு ஒரு கிரிக்கெட் மட்டையும் 225க்கு ஒரு பந்தும் வாங்கினான். அவன் செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு? கிரிக்கெட் மட்டையின் விலை 275, பந்தின் விலை 225, செலவு செய்த தொகை இரண்டையும் அப்படியே கூட்டி போட்டிருக்கோம், 500. வடிவங்களை அவற்றின் சுற்றளவுடன் கோடிட்டு இணைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே சுற்றளவு கொடுத்துருக்காங்க, மேலே வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள நீளம் அகலம் இவைகளை கூட்டி சுற்றளவை கண்டுபிடிச்சா கீழே ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கிறோம். விடை காண்க. கழித்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. 215 கழித்தல் 107. அடுத்த பக்கத்தில் 981 கழித்தல் 189. மூன்றாவது கணக்கு 1000 898 கழிக்க 1/1 எழுதி கழிச்சு போட்டிருக்கிறோம். பின்ன வடிவத்திலும் தசம வடிவத்திலும் விடை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்ன வடிவத்தில் அந்த கட்டங்களை எண்ணி நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இப்பின்னத்தின் தசம வடிவம் அப்படிங்கிறத பக்கத்தில் நம்ம கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், 2 பின்னங்கள் போட்டு கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்டி அதை நம்ம போட்டிருக்கோம். அதை தசம வடிவத்திலையும் எழுதி காட்டியிருக்கிறோம். விடை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 9000 வகுத்தல் 3 இதை வகுத்து போடும்போது 3000 அப்படின்ட்டு விடை கிடைக்கும். பக்கத்தில் 4876 வகுத்தல் 6 அப்படின்ட்டு இருக்குது. இதை வகுத்து போடும்போது 812 அப்படிங்கிறது விடையாக கிடைக்கும். வகை கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. விமலனின் கடையில் 8080 பந்துகள் இருந்தன. அவற்றை ஒவ்வொரு பையிலும் 8 பந்துகள் இருக்குமாறு சிறிய பைகளாக கட்ட வேண்டும் எனில் எத்தனை பைகள் தேவைப்படும்? பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்ட்டு முதல்ல கொடுத்துருக்கோம். அதை நம்ம 8080 அப்படின்னு போட்டாச்சு. ஒரு பையில் பந்துகளின் எண்ணிக்கை 8. அப்போது 8080 வகுத்தல் 8 இதை வகுத்து போடும்போது 1010 பைகள் நமக்கு தேவைப்படுது. நிரப்புக. 6ல் 5 என்ற பின்னத்திற்கு 18 பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18ல் 15. இரண்டாவது கேள்வி பாருங்கள், நான் ஒரு கட்டத்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4ல் 2 அப்படின்னு போட்டாச்சு. இப்பின்னத்தின் சமான பின்னம் 8ல் 4. ஒரு வட்டத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னம் 2ல் 1. இப்பின்னத்திற்கு 4ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு கேட்குறாங்க. 4ல் 2. பத்தியை படித்து விடையளி. ஒவ்வொரு வாரமும் சாமுவேல் தன்னுடைய விசையுந்திற்கு 3 லிட்டர் 650 மில்லி லிட்டர் பெட்ரோலும் மகிழுந்திற்கு 22 லிட்டர் 400 மில்லி லிட்டர் பெட்ரோலும் நிரப்புகிறார். இப்போ கீழே கேள்விகள் பாருங்கள். ஒரு வாரத்தில் விசையுந்து மற்றும் மகிழுந்திற்கு அவர் நிரப்புகின்ற பெட்ரோலின் மொத்த அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசையுந்திற்கு அப்படின்ட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியே போட்டாச்சு. மகிழுந்திற்கு அதையும் போட்டு அப்படியே கூட்டி போட்டிருக்கோம். ஒரு வாரத்தில் விசையுந்தை விட மகிழுந்திற்கு நிரப்புகிற பெட்ரோலின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் கழித்து போட்டிருக்கோம் கீழே.
அடுத்தது, அவர் ஏப்ரல் மாதத்தில் 4 வாரங்களும் பெட்ரோல் நிரப்புகிறார் எனில் அம்மாதத்தில் விஷயத்திற்கு நிரப்புகிற பெட்ரோலின் மொத்த அளவு எவ்வளவு? அப்போ ஒரு வாரத்திற்கு 3 லிட்டர் 650 மில்லி லிட்டர் அப்படிங்கிறத போட்டு அதை 4ஆல் பெருக்கி கீழே போட்டிருக்கோம். முழுமைப்படுத்தி விடை காண்க. 49 மற்றும் 32 ஆகிய எண்களை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி கழித்தால் கிடைக்கும் உத்தேச மதிப்பு 20. 82 மற்றும் 76 ஆகிய எண்களை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி பெருக்கி உத்தேச மதிப்பை காண்க. 80 பெருக்கல் 80 6400. 885 மற்றும் 234 ஆகிய எண்களை அருகிலுள்ள 100க்கு முழுமைப்படுத்தி கூட்டி உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு ரெண்டுத்தையும் தனியாக கூட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். வித்தியாசம் அப்படின்ட்டு பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம். வித்தியாசம் 19 அப்படிங்கிறது வருது. அடுத்து மீச்சிறு பொது மடங்கு கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக. 5 மற்றும் 6இன் மீச்சிறு பொது மடங்கு 30. இதை வைத்து நம்ம கணக்கு போட்டிருக்கோம். கீழே பரப்பளவை காண்க. பக்க நீளம் 8 சென்டிமீட்டர் கொண்ட சதுர வடிவ அட்டையின் பரப்பளவை காண்க. சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. 8 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர் 64 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த சதுர அட்டையின் பரப்பளவு. ஒரு செவ்வக வடிவ விளையாட்டுத் திடலின் நீளம் 32 மீட்டர், அதன் அகலம் 18 மீட்டர். அந்த விளையாட்டுத் திடலின் பரப்பளவை காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்ட்டு அந்த சமன்பாடை எழுதிக்கிறோம். நீளம் இன்ட்டு அகலம் 32 மீட்டர் பெருக்கல் 18 மீட்டர் பெருக்கி போடும்போது 576 மீட்டர். இது ஒரு வகை கணக்கு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு அப்படிங்கிற சமன்பாடு போட்டிருக்கோம். கொடுக்கப்பட்டுள்ள அளவில் நீளம் அகலம் எடுத்து எழுதியிருக்கிறோம். ரெண்டுத்தையும் பெருக்கி போடும்போது 16 மீட்டர் அப்படின்ட்டு வருது. ஒரு சதுர மீட்டருக்கு வண்ணமிட 40 ரூபாய் செலவாகுது. 16 சதுர மீட்டருக்கு மொத்தம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 40 பெருக்கல் 16 640 ரூபாய். செவ்வகத்தின் கன அளவை காண்க. கீழே 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இந்த மூன்றுமே மேலே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதி பெருக்கி அப்படியே போட வேண்டியதான். 2 கணக்குகளும் அதே போல் தான் செஞ்சுருக்கிறோம். நீளம் 11 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 3 சென்டிமீட்டர் கொண்ட கன செவ்வகத்தின் கன அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. அந்த எண்களை எடுத்து எழுதி பெருக்கி போட்டிருக்கோம். நம்ம 330 சென்டிமீட்டர்.